பிடிஎஸ் நம்பிங்க வணக்கம் கைஸ். சரி ப்ரோ, ஓகே வீக்கு சொல்லிட்டு ஜெய்க்கு சொல்லிட்டு ஓகே. பட் நம்ம பசங்களாம் மிலிட்ரிக்குள்ளே இருக்காங்க, என்ன பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்கு. ஜேகே வேறு வீவர்ஸில் கிட்டத்தட்ட ஒரு மாதம் கழிச்சு ஒரு மெசேஜை போட்டிருக்காரு. என்ன சம்பவம் தான் நடக்குது அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ உண்மையை சொல்லணும்னா உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம், நிறையா பேர் ஜேகே வீட்டுக்கு வந்துட்டாரா அப்படின்னு சொல்கிற அளவுக்கும், அண்ட் எல்லாருக்குமே ஸ்கூல் படித்த காலேஜ் படித்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஃபேர்வெல் அண்ட் இந்த கிராஜுவேஷன் டே இப்படிலாம் இருந்தால் ரொம்ப ஸ்பெஷலாக நடக்கும். ஸோ அதே தான் பார்த்தீங்கன்னா இப்போ பிடிஎஸ் லைஃப்பில் நடந்திருக்கு. அண்ட் இதுக்கப்புறம் ஒரு பெரிய வாய்ப்புகள் நீங்கள் பிடிஎஸ்ட்டை பேசுகிறதுக்கும், பிடிஎஸ் கூட ஒரு கன்வர்ஷன் வச்சுக்கிறதுக்கும், பிடிஎஸ் என்ன பண்ணிட்டுருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இனிமேல் இருக்க போகுதுன்னு சொன்னால் உங்களுக்கு தானே ஸ்பெஷலு. ஸோ அது எப்படி நடந்தது என்ன வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அவ்வளோ நியூஸ் கொட்டி இருக்குது. இது மாதிரி நியூஸ் டெய்லியும் கேட்கணுன்னா மறக்காமல் ரெட்டை சப்ஸ்கிரைப் பண்ணி அழுத்தி உங்கள் லவபிள் பாய்ஸ்க்கு ஒரு லைக் அழுத்திட்டு வாங்க நியூஸ்குள்ளே போய்டும். ஸோ நடந்தது என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நமக்கு எப்படி ஸ்கூல் முடிக்கிறப்ப ஃபேர்வெல்னு சொல்லிட்டு முடிப்பாங்க. அண்ட் ஒரு மார்க் ஷீட் வாங்கிட்டு வரும். பட் காலேஜ் பார்த்திங்கன்னா முடிச்சதுக்கப்புறம் கிராஜுவேஷன் வச்சு தள்ள தொப்பியை போட்டு சட்டையை போட்டு தூக்கி போட்டு ஃபன் பண்ணி வேறு லெவலில் வரும். பட் வெளில வந்து தான் அதோட குடும்பம் தெரியும். பட் அந்த கதை ஒரு சைடு இருக்கட்டும். பட் இவங்களுக்கு இதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு மாதம் இவங்க ட்ரைனிங் பண்ணாங்க, நிறைய விஷயம் கற்றுக்கிட்டாங்க. ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. அண்ட் உடம்பு முடியாமல் போச்சு, ஒரு புது சுச்சுவேஷன் எப்படி இருக்க போகுது என்ன இருக்க போகுதுன்னு தெரியாமல் ஒரு புது இடத்துல போய் இருந்து இப்போ சூப்பர் அண்ட் சக்ஸஸாக வந்திருக்காங்க. அண்ட் அச்சீவ் நிறையா பண்ணிட்டாங்க. ஸோ இதை செலிப்ரேட் பண்ணுற வகையில் அவங்க ஒரு மாதம் ட்ரைனிங்க்கு பார்த்திங்கன்னா நீ உண்மையான சோல்ஜர் ஆகிட்டடா அப்படின்னு சொல்கிற மாதிரி கிராஜுவேஷன் சோல்ஜர்ஸ்க்கு நடந்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பெஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுக்கு அவார்டும் கிடச்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆர்எம்க்கும் வீக்கும் நடந்துச்சு. அண்ட் ஜேகேக்கும் நடந்திருக்கு போல். ஏன்னா அவரும் அஃபிஷியலாக வியூவர்ஸில் யூனிட்டி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. நிறைய பேர் யூனிட்டி போட்டிருக்கனால அவர் வீட்டுக்கு வந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி இருக்குது. உண்மையை சொல்லணுன்னா அவர் வீட்டுக்கெலாம் வரல. பட் யூனிட்டி பார்த்திங்கன்னா அவர் கொரியன் சோல்ஜர் வேலை சொல்லியிருக்காரு. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இனிமேல் அவர் ஒரு சோல்ஜர் ஆகிட்டார். ஸோ ஒற்றுமையாக நாங்கள் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் என்ன அப்புறம் இதில் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த ட்ரைனிங் பீரியடில் இருந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இப்போ போய் இவங்களுக்கு எப்படின்னா வெக்கேஷன் லீவ் அப்படின்னு சொல்லிட்டு லீவ் எடுத்துக்கலாம். அண்ட் ஃபோன் யூஸஸ் பண்ணுறதுக்கு நிறையா பர்மிஷன்ஸ் இருக்குது. அண்ட் நிறைய மேபி கொஞ்சம் ஃப்ரீ டைம்ஸ் கிடைக்கலாம், லீவ் கிடைக்கலாம், அண்ட் ஷெட்யூல் டைமிங் கிடைக்கலாம். ஸோ இது மாதிரி டைமில் அவங்க ஃபோன் யூஸ் பண்ணுறது ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கும். அதை வெளிக்காட்டுற வகையில் தான் ஜேகே ஃபஸ்ட்டு மெசேஜும் போட்டிருக்காரு. மேபி வெக்கேஷனில் லைவ் வரலாம், அது கூட வாய்ப்பு இருக்கலாம். ஸோ அதுக்காக தெளிவெடுத்த தான் இருந்திருக்காங்க. அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா ஜிமினும் ஜேகேவும் பண்ணிட்டாங்க போல். அந்த ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கு. நான் நடுவில் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அவங்க கிராஜுவேஷன் அதில் உங்களுக்கு சந்தோஷமாக இல்லை அவங்க ஃபோன் இனிமேல் யூஸ் பண்ண போகிறாங்க, லீவ் போட போகிறாங்க, அண்ட் மேபி லைவ் கூடயும் வரலாம். இது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கான்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் அதே மாதிரி எனக்கு ஒரு கருத்து என்னென்னா வியோட ஃபுல் சேஞ்ச் ஓவர் ஆன மாதிரி இருக்கார். ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் வெயிட் போட போகிறேன், வெயிட் கெயின் பண்ண போகிறேன், மசில் ஆக போகிறேன்னு சொல்லிட்டாரு. ஸோ அது ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண மாதிரியே அவர் உடம்பு செம்மையாக மாஸ் போட்டு வந்துட்டுருக்காரு. பட் ஆரம்பம் பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் ஒல்லியான மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இதே மாதிரி ஒரு பர்சனை பார்த்து உங்களுக்கு என்னென்ன ஃபீல் ஆகுதோ அதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். அண்ட் அதில் ஒரு பெரிய ஒரு ஸ்பீச்சையும் ஆரம் கொடுத்துருந்தாரு. அதை பற்றி நான் பேசணும்னு நினச்சின்னா மறக்காமல் லைக் எழுதி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போட சொல்லிட்டு இந்த நியூஸோட ஷேர் பண்ண வீடியோ தான். ஆஜே லவ் யூ ஆல், டாட்டா பை.